வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில அழகான புன்னகைக்கு முகம், இனிப்பில்லா வசம், இந்த தலைப்புல தான் நம்ம பேச போறோம். அது என்னப்பா அழகான புன்னகைக்கு முகம், இனிப்பில்லா வசம்? தலைப்பை கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துடுறேன். அதாவது நம்ம உடம்பு எவ்வளவுதான் சரியா இருந்தாலும் தலைப்பகுதி இல்லைன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. அதே மாதிரி தலைப்பகுதி இல்லாத உடலுக்கு மரியாதையும் இருக்கான்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா தலைப்பகுதி தான் நம்ம உடலுக்கு ஒரு அழகையும் வசீகரத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் நம்ம அழகை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டுறது நம்மளோட பற்கள் தான். பற்கள் இல்லாம நம்ம சிரிச்சோம்னா நம்மளை பார்க்கறவங்க கூட பயந்துட்டு பார்க்காம போயிடுவாங்க. ஸோ நம்ம அழகுக்கும் சிரிப்புக்கும் முக்கிய அடித்தளமா இருக்கிற பற்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு பற்களை பத்தின நம்மோட சந்தேகங்களுக்கு அடுத்த 1 மணி நேரம் நம்மோடு இருந்து பதிலளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் தலைமை திட்ட அதிகாரியும் தலைமை பல் மருத்துவருமான கவிப்பிரியா உத்தமன் அவர்கள். வணக்கம் மேடம். நேயர்களே, பற்கள் சம்பந்தப்பட்ட உங்களது கேள்விகளுக்கு ஆலோசனைகள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2271-76 மற்றும் 2271-77 என்றங்களுக்கு. வெளிநேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களது அழைப்பை ஏற்று எங்களது நிலையத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். மேம், இப்ப நிகழ்ச்சிக்கு போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டுறேன். என்னன்னா, பற்கள் நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம், அதை பத்தி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா கூட சொல்லுங்க. நம்மளோட நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட வாய் தான் நம்மளோட உடம்போட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இப்ப எதனா பிரச்சனைனா கண்ணாடியில பிரதிபலிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுக்கு முகத்துல ஏதோ இருக்கு, ஏதோ செக் பண்ணணும், அதனால நம்ம உடனே கண்ணாடியை பார்ப்போம். சோ உடம்புக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனைனாலும் நம்ம வாயில இருக்கிற சேஞ்சஸ்னால உடம்புல இருக்கிற சேஞ்சஸ் பிரதிபலிக்கும் வாயில. சோ வாய் தான் உடம்போட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த காலத்துல எல்லாம் நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்க பல்ஸ் பிடிச்சி பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்களுக்கு கண்ணுங்களை இறக்கி கண்ணில் ரத்த சோகை இருக்கா, எப்படி இருக்குதுன்னு கண்ணு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்க கைகளை நீட்டின பிறகு கையில நகங்களை அழுத்தி பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? அப்புறம் நாக்கை நீட்டுங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா ஒரு டாக்டர் செக் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுல ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா, அந்த காலத்துலலாம் உங்களுக்கு பெருசா எக்ஸ்ரேஸ், சிடிஸ், அல்ட்ராசவுண்டுன்னு பல விஷயம் இல்லாத பட்சத்துல இந்த எக்ஸாமினேஷன் முறைகள்ல உடம்புல நடக்கிற பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப காமனா இப்ப நம்ம ஊர்ல சர்க்கரை நோய் எல்லாருக்கும் இருக்கு, கரெக்டுங்களா? இந்த சர்க்கரை நோயோட கண்டுபிடிக்கிறது ஒரு பல் மருத்துவரால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பா, நானே அதை யோசிக்கிறேன். எப்படி பல் மருத்துவருக்கும் சர்க்கரைவாதிக்கும்? சோ ஒரு சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈறு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வரும். அதாவது சர்க்கரையோட லெவல் உடம்புல அதிகமா இருந்ததுன்னா ஈறு சீக்கிரம் வீணாகும். அதே மாதிரி ஈரோட நிலைமை ரொம்ப பேடா இருந்தா சுகரோட லெவல் உடம்புல அதிகமாகும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரெண்டுமே ஸ்டேபிளா இருக்கணும், ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்க முடியும். லைக் ஈரும் ஆரோக்கியமா இருக்கணும், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும்னா ரெண்டுமே நார்மலா இருக்கணும். ஸோ அப்போ ஒரு நார்மலா ஒரு வயசுல இருக்கிற ஒருத்தவங்க ஈரில் அழுக்கோ மற்ற பிரச்சனையோ இல்லாம ஆனா உங்களுக்கு ஈரு ரொம்ப வீக்கா இருக்கு, ஓகே, அவங்க ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு, பல்லுங்கள்லாம் ஆடுது அப்படின்னா நிறைய டைம்ல நாங்க சொல்லுவோம் போய் சுகரை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சுகரை கண்டுபிடிக்கிறது ஒரு பல் மருத்துவராக இருப்பாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு அழகுக்காக வெறும் ஃப்ரண்ட்ல பல்லு சிரிக்கிறப்போ நம்மளுக்கு பல்லு அழகுக்கு நம்மளுக்கு வெளிப்படுறது வரைக்கும் பல் மருத்துவர்கள் பார்க்கறது இல்லை. பட் உடம்புல நடக்கிற மற்ற பிரச்சனைகளோட வெளிப்பாடும் பல் மருத்துவரால கணிக்க முடியும்ன்றது தான் ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணலாம்னு. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த பல்லீர் பிரச்சனை சொல்றீங்க, சுகர் இல்லாதவங்களுக்கு அந்த பிரச்சனை வருமா? வரும். அது இப்போ ஒரு பல்ல நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அதுல பல்லு கார படியறதுனால ஈறு பிரச்சனைகள் வரும். பல்லுல சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஈறு பிரச்சனைகள் வரும். ஈறு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா ஒருத்தவங்களுக்கு ஈறு பிரச்சனை 1x டைம்ல வருதுன்னா இவங்களுக்கு அது ஒரு 5 to 10x டைம்ல டேமேஜ் வரலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஆமா. ஓகே மேடம், என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப பற்கள் அழகுக்கு மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்லு ஏன் முக்கியன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். பல்லு வந்து முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு சாப்பிட முக்கியம். கண்டிப்பா பல்லு இல்லைன்னா நம்மளால நல்லா ஒரு உணவை வந்து மசிச்சு சாப்பிட முடியாது, கூட பார்க்க முடியாது அதெல்லாம் நம்மளால. ஸோ ஒரு பழமொழி இருக்கு இது ரிலேட்டடா, நுறுங்க தின்றால் 100 வயது. இது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா மென்னு சாப்பிடணும், அதுக்கு கண்டிப்பா பற்கள் தேவை. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம மென்னு நல்லா சாப்பிடுற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட செரிமானம்ன்றது, நம்மளோட டைஜஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து வாயிலிருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன் வந்து மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த நல்ல உணவு வந்து அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி அந்த போலஸ்ன்றது ட்ராவல் பண்ணணும். முதல் ஸ்டெப்பு நீங்கள் ஒழுங்கா மெல்லலை, சாப்பாடை முழுங்குறீங்க, அப்போ முதலும் கோணல் முற்றிலும் கோணல். ஸோ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைஜஷன் ஒழுங்கா ஆகலைன்னா அந்த அடுத்தது ஸ்டமக்ல வரப்போ அதுக்கு இன்னும் வேலை செய்யணும் இல்லையா, அது இன்னும் அதை பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி இன்டெஸ்டைன் போறப்ப அது இன்னும் அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஒரு சின்ன வயசுல இருக்கிறப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, எதை கல்ல சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசு, அந்த வயசுல பரவாயில்ல, மெல்லனா ஓகே செரிமானம் ஆயிடுது. ஆனா நம்ம வயசு ஆக ஆக நம்மளோட ஹெல்த் வந்து பழுது அடைஞ்சுனே வருது இல்லையா, ஓல்ட் ஆயிட்டே வருது நம்மளோட சிஸ்டம்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம மெல்றது வந்து ஒழுங்கா இல்லைன்னா, டைஜஷன் ஒழுங்கா இல்லைன்னா, அப்சார்ப்ஷன் ஒழுங்கா இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கா இருக்காது. ஸோ கண்டிப்பா பல் வந்து ஒரு ஓப்பனிங் கேட், அந்த கேட் வந்து சரியா இல்லைன்னா அவ்வளவுதான், வீடு க்ளோஸ் ஆயிடுன்றீங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும். ரெண்டாவது, நீங்க பார்க்க அழகா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, கண்டிப்பா நம்ம அழகா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல பல்லு எல்லாமே அழகா இருந்தா, நல்லா வரிசையா சீரா இருந்தா டெஃபினட்டா நல்லா இருக்கும். அதனால டெஃபினட்டா அதுதான் நான் சொல்ல வந்தேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஒரு தைரியமா போய் வெளியே பேசவோ மத்தவங்க கிட்ட பழகவோ அவங்க வந்து ரிலக்டண்டா இருக்கிறதுக்கு காரணம், அந்த தன்னம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் பல்லு அவங்களுக்கு ஒழுங்கா இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றதுனால இருக்கும். மூணாவது, உச்சரிப்புக்கு வந்து பல்லு வேணும். பல் போனால் சொல் போச்சு. நிறைய நீங்க சொல்றீங்க பழமொழி எல்லாம், அதாவது நீங்க சொல்றது உண்மைதான். கண்டிப்பா பற்கள் இல்லைன்னா அந்த பேச்சு கூட வராது. ஆமா, அந்த ஒரு பற்கள் மூலமா நம்மளோட உடம்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. சோ பேச்சுக்கும் பற்கள் முக்கியம். கண்டிப்பா முக்கியம். கண்டிப்பா மேம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பற்கள்ல ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க நீங்க. மோஸ்ட் காமன் டென்டல் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல் சொத்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சது பல் சொத்தை. பல் சொத்தைக்கு அடுத்தது ஈறு பிரச்சனை. ஈறு பிரச்சனை நிறைய விதத்துல இருக்கு. ஓகே, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பல்லுல வந்து உங்களுக்கு வந்து பல்லுல தேய்மானம் ஏற்படுது, அது வந்து மூணாவது. நாலாவது வந்து பல்லு முன்னும் பின்னும் இருக்கிறது, இல்ல தூக்கிட்டு இருக்கிறது, இல்ல ரொட்டேட்டடா இருக்கிறது, சீரா அமைப்பு இல்லாம இருக்கிறது, அது வந்து இன்னொரு பிரச்சனை. அடுத்த வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பல்லுங்களில் வந்து உங்களுக்கு கட்டிங்க, இந்த மாதிரி ஏதாவது டியூமர்ஸ், அந்த மாதிரியான கேன்சர்ஸ், அந்த மாதிரி பிரச்சனைங்க வர்றதுக்கான வாய்ப்பும் பல்லை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ காமனாக நம்ம பார்க்க போனோம்னா இதெல்லாம் தான். இது இல்லாமல் ஒரு ட்ரோமா, இப்போ ஒரு குழந்தை விளையாடுறாங்க, கீழே விழுறாங்க, அப்போ அடிபடுறப்போ பல்லு அடிபடுறது ஒரு டென்டல் ப்ராப்ளம். ரெண்டாவது, நம்ம வண்டியில் எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும்னு சொல்கிறோம், நிறைய பேர் போட்டுட்டு போகிறதில்ல, ஆனால் அடிபடுறப்போ அது என்ன ஆகுது, ஹெட் இன்ஜுரின்றப்போ நம்ம தாடையும் ஃப்ராக்சர் நிறையா நம்ம சந்திக்கிறோம் இப்போ டே டு டே இதில். இப்போ அந்த தாடையில் நம்மளுக்கு வந்து ஃப்ராக்சர் ஏற்படுறதுனால நம்ம அகெயின் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டென்டல் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இது தவிர இது, அதாவது நம்ம வந்து சாஃப்ட் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூன்னு நம்ம ஒன்று ஒன்றா பிரிக்கலாம். இன்னும் நிறையா பிரித்து சொல்லணும்னா நிறைய இருக்கு. பட் காமனா நம்ம பாத்தீங்கன்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா பல் கூச்சம் இன்னொரு காமன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பல்ல வாயில துர்நாற்றம், இதுவும் ரொம்ப காமனா டென்டல் ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட்ல வரும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து வர கம்ப்ளைண்ட் எதுக்கு வருவாங்க, பல்லு கூசுது, சொத்த பல்லு இருக்கு, பல்லு வலி இருக்கு, இதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட்ஸுக்கு வருவாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான். இதை தவிர்த்து பல்லு கட்டுறதுக்கு வருவாங்க, பல்லு இழந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால, அப்போ பல்லு கட்டுறதுக்கு வருவாங்க. ஸோ காமன் டென்டல் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இவ்வளோதான். இன்னொன்று பல் சொத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க அதிகமாக இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க, பெரியவங்களும் சாப்பிட்றாங்க, பட் குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த பல் சொத்தை வந்து எந்த காலகட்டம், அதாவது எந்த இப்போ பெரியவங்களுக்கா இல்லை சின்னவங்களுக்கு யாருக்கு அதிகமாக வரும்? சொத்தை எல்லாருக்குமே வரும். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பிறந்த குழந்தையிலிருந்தே நம்ம வந்து பல்ல கிளீன் பண்ற ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும், குழந்தை பிறந்ததுலேருந்து. ஸோ அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்களோட கம் பேட்ஸை வந்து ஒரு ஈரமான சாஃப்ட் மாய்ஸ்ட் கிளாத்னால கம் பேட்ஸை துடைக்க சொல்லுவாங்க. அதாவது எகிரை வந்து நம்ம துடைச்சி விடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பல்லு முளைஞ்ச உடனே ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஒரு 6 பல்லுக்கு மேலே முளைஞ்ச உடனே குழந்தைங்க ப்ரஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க
குழந்தைங்களுக்கு பாட்டில் ஃபீடிங் பண்ணுறாங்க. பாட்டில் ஃபீடிங் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் குழந்தை அழுதுன்ட்டு பால் கொடுத்துட்டே அப்படியே பாட்டிலை கொடுத்துட்டே தூங்க வைக்கிறாங்க. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு நர்சிங் பாட்டில் கேரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேம்பண்ட் கேரிஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா பல்லும் கருப்பு 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 கருப்பாகிடும், பல்லே தெரியாத அளவுக்கு ஆகிடும். சில பேர் சொல்லுவாங்க வாழைக்காய் கடிச்சிட்டாங்க, இது ஒரு காமனாக சொல்லுவாங்க. ஆனால் வாழைக்காய் கடிச்சதுலாம் கிடையாது, இந்த மாதிரி சொத்தையினால பல்ல வீணாகிறது தான் அது எல்லாமே. ஸோ டிப்பிக்கலாக இவங்களை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இவங்களோட குழந்தைங்களோட பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வரிசை பல்லு நல்லாயிருக்கும், மேலே வரிசை பல்லு எல்லாமே போயிட்டுருக்கும். அது ஏன்னு பார்த்தா நாக்கு என்ன பண்ணும் தெரியுமா, அந்த கீழே இருக்கிற பல்லை கவர் பண்ணிடும். ஸோ அந்த பாட்டில் வந்து நாக்கும் அன்னத்துக்கும் நடுவில் அந்த நிப்பிள் இருக்கும் பாட்டிலோடது. ஸோ அந்த பால் நம்மளுக்கு ஸ்வீட்டன்டு மில்க் என்ன பண்ணுன்னா இந்த அப்பர் டூத்தோட கான்டாக்ட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு மேல் பல்லு ஃபுல்லாக சொத்தையாயிடும், கீழ்ப்பல்ல சொத்தை வராது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அவங்க பாட்டில் ஃபீடிங் கொடுத்தாங்களா இல்லையான்னு. ஸோ சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 2 or 3 இயர்ஸ்லேயே குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரம்பண்ட் கேரிஸ் வருது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு மிக்சட் டென்டிஷன் பீரியடுன்னு சொல்லுவோம். ஒரு 6லேருந்து 12 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பால் பல்லாக விழுந்து பர்மனன்ட் பல்ல முளைய ஆரம்பிக்கும். அப்போது அந்த பீரியடில் எல்லாமே சீராக இருக்காது, ஒன்று உழும், ஒன்று முளையும், ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்கும். அப்போ வந்து ஈறு பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது, சொத்தையும் இந்த டைமில் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அந்த சுகர் கன்சப்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சுகர்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெறும் இனிப்பு சாக்லேட் சாப்பிட்றது, வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால மட்டும் சொத்தப்பல் வரும்னா கிடையாது. எல்லா உணவுப் பொருள்லையும் இனிப்பு இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ எந்த உணவுப் பொருள் நம்ம எடுத்தாலும் நம்ம வந்து வாய் கொப்பளிச்சுட்டு நம்ம நைட்டு பல்லு விளக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா சொத்தப்பல் வராது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு சின்ன குழந்தைங்களுக்கும் வரும், அடாலசன்ட் ஏஜ்லேயும் வரும், அடல்ட்ஸுக்கும் வரும். எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க சொல்லிட்டீங்க, பெரியவங்க டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு ஏன் வருது? ஓகே, அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணினாலும் அவங்களால வந்து பல்லு இடுக்கில் எத்தனை பேர் ஃப்ளாசிங் பண்ணுறோம்? ஃப்ளாசிங்கிறது வந்து பல்லு இடுக்குங்களில் இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணுறது. அதுக்கு பேர் டென்டல் ஃப்ளாஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸ் இன்பிட்வீன் த டீத் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். 33% பல்லோட சர்ஃபேஸ் ஏரியா இன்டர்டென்டலாக இருக்குது. அப்போது ஒரு ஃப்ளாசிங் நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் பல்லில் 1/3 ஆஃப் தி ஏரியா நீங்கள் க்ளீன் பண்ணலை. யூஸ்வலாக ஒரு சொத்தை வந்து ஆரம்பிக்குதுன்னா பல் இடுக்குங்கள்லேருந்து ஆரம்பிக்கும், ஒரு பாயிண்ட். 2ல் பல்லோட சென்டரில் ஆழமாக இருக்கிற பிட் அண்ட் ஃபிஷர்ஸில் பல் சொத்தைகள் ஆரம்பிக்கும். இப்போது யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல் சொத்தையை நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு கண்ணாடி நீங்கள் சொல்லுறீங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா நம்ம பார்க்க, அதே நம்ம ஆரம்பித்த கண்ணாடிக்கே திருப்பி போகலாம். அந்த கண்ணாடியில் நம்ம வாய் திறந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பல்லில் கருப்பு கலராக ஏதாவது தெரியுதா செக் பண்ணிக்கணும். 2வது, அதில் வந்து சின்னதாக ஏதாவது நீங்கள் கொய்யா சாப்பிட்றப்போ ஒரு கொய்யா விதை மாதிரி ஏதாவது மாட்டுதா, இல்லை லைட்டாக பல்லு கூசுதா, இந்த மாதிரியான சைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஒரு பல் டாக்டரை பார்த்து பல்லை வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம யாரும் பண்ணுறது இல்லை, அதை மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமில் என்ன வர்றது இல்லை, வலிங்கிறது ஒன்று வர்றதே இல்லை. வலி வந்தால் தான் பல் டாக்டர் ஞாபகம் வரும். ஸோ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பல்லு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வலி வர்றதுக்கு முன்னாடி எங்கள் கிட்ட வரணும். அப்போ தான் உங்களுக்கு பல்லு சொத்தையை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பல் சொத்தையை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி இதை பற்றி தான். ப்ரஷ் பண்ணுறத சொல்லிட்டீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணணும்? இப்போ நிறைய பேர் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆலங்குச்சி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நகரத்தில் வந்து ஃபுல்லாக ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரஷ் அதிகமாக யூஸ் பண்ணாலும் வந்து சீக்கிரமாக பல் தேய்மானம் அடையும்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணலாம்? இல்லை இந்த வேப்பங்குச்சி எல்லாம் கிராமத்து ஸ்டைலில் ஃபாலோ பண்ணலாமா, எப்படி? கண்டிப்பாக வந்து பல்ல பொறுத்த வரைக்கும் ப்ரஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸோ இல்லை ஒரு சப்ஸ்டிடியூட்டோ கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த ஆலங்குச்சி வேப்பங்குச்சி எல்லாம் அதில் பாயிண்ட் இல்லையான்னு. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே, ஆனால் அதில் எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆலங்குச்சியோ ஒரு வேப்பங்குச்சியோ எடுத்து நல்லா பல்ல வந்து நல்லா கடிச்சு அதை ஒரு ப்ரஷ் மாதிரி ஆக்கி அதில் நான் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால அது எந்த யூஸும் கொடுக்க போறது கிடையாது. ஸோ யூஸ்வலி அந்த ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதின்றது எப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயலுக்கோ இல்ல காலை கடனுக்கு போறப்பயோ ஒரு டீ கடையில போய் அவங்க உட்கார்றப்பயோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சியை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடிக்க கடிக்க என்ன ஆகும், அந்த குச்சில இருந்து அந்த சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். ஓகே, அந்த இறங்குற சாறு வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட பல்லோட ஈர ஆரோக்கியமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ அப்படி தான் அது யூஸ் ஆகுமே தவிர நான் வந்து ஆலங்குச்சியும் வேப்பங்குச்சியும் யூஸ் பண்ணுறேன் யூஸ் இல்லை அப்படி சொன்னாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. 100% இப்போ ஒரு இடம் வந்து அழுக்கா இருக்கு, அதை வந்து ஒரு குப்பை இருக்கு உங்களோட தரையில், அந்த கரையில் இருக்கிற குப்பையை வந்து நான் வந்து பர்ஃப்யூம் அடித்து க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா பெருக்கி ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணி அந்த இடத்த அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிடுவோம். ஸோ பல்ல பொறுத்த வரைக்கும் ப்ரஷ்ன்றது மேலே இருக்கக்கூடிய டெபாசிட்ஸுங்களை மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ணுற ஒரு எய்டு தான் டூத் ப்ரஷ்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேவைன்னா மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். பட் வெறும் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுறேன், ப்ரஷ் யூஸ் பண்ணல, ஆலங்குச்சி யூஸ் பண்ணுறேன், ப்ரஷ் யூஸ் பண்ணுறது இல்லை, இது சொல்லவே கூடாது. இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணால் இப்போ தேய்மானம் வருமா? டெஃபினட்டா. இப்போ நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, எப்படின்னா பல்ல வந்து நான் நல்லா விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு பிரஷ் கிடைச்ச உடனே விளக்குறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் வந்து இருக்கிறதுலே ஹார்டு பிரஷ்ஷா வாங்குவாங்க, வாங்கி அது ஒரு 1/4 மணி நேரம் பல்ல தேய்ப்பாங்க. கண்டிப்பா தேஞ்சு போயிடும் பல்லு. ஏன்னா வந்து என்னதான் வந்து பல்லோட அவுட்டர் லேயர் எனாமல் வந்து ஒரு ஸ்ட்ராங் லேயரா இருந்தாலும் உடம்புல போனோட ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து எனாமல் தான். ஆனா அந்த லேயரையே நீங்க ரொம்ப கடினமா தேய்ச்சிங்கன்னா அதுவும் தேஞ்சு போயிடும். ஸோ இந்த எனாமல்ன்ற லேயர் இருக்கு இல்லையா, எப்போ நம்மளுக்கு வந்து இந்த எனாமல்ன்ற லேயர் தேஞ்சு போகுதோ அப்போ நம்மளுக்கு பல்லு கூச்சம் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போதான் மெயின் கல்ப்ரிட் நம்மளுக்கு பல்லு கூச்சம் வர்றதுக்கு, லாஸ் ஆஃப் எனாமல். அப்போ இந்த என்ன ப்ரஷ் அப்போ நான் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட் டு மீடியம் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம். 2 times 2 minutes a day தான் ப்ரஷ் பண்ணணும். 2 minutesக்கு மேலே தேவையில்லை. 2 நிமிஷம், ஒரு தடவைக்கு 2 நிமிஷம், ஒரு தடவை அடுத்த நைட்டுக்கு 2 minutes. ஓகே மேம். இப்படி பண்ணா வந்து நார்மலா இருக்கும்ன்றீங்களா? கண்டிப்பா நார்மலா இருக்கும். இப்போ அது மட்டும் இல்ல, நான் ஃப்ளாசிங் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நூல் மாதிரி இருக்கிற ஃப்ளாஸ் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ வந்து வாட்டர் ஃப்ளாசர்னு சிலது அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. அது இன்னும் ஈஸி, அதை வச்சு நம்ம பல்லு இடுக்குங்கள்ல ரொம்ப அழகா க்ளீன் பண்ணிக்க முடியும் ப்ரஷிங் கூட. ஸோ சாஃப்ட் டு மீடியம் ப்ரஷஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பட்டாணி அளவு பேஸ்ட் யூஸ் பண்ணா போதும். வாட்டர் ஃப்ளாசர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இது நானே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாய் துர்நாற்றம். அந்த வாய் துர்நாற்றம் ஏன் வருது, என்னென்ன சொல்யூஷன் இருக்கு அதுக்கு? நான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து வாயுன்ற ஒரு பல்கள்ன்றது வந்து உடம்புலேருந்து தனியான ஒரு பகுதி கிடையாது, உடம்போட கனெக்டடான ஒரு பகுதி. அப்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளோட வெளிப்பாடு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாயில் பிரதிபலிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேட் ஸ்மெல் உங்கள் வாயில் காலையில் உங்களுக்கு நிறைய அப்படியே டிப்பிக்கலாக தெரியும் ஒரு துர்நாற்றம் வர்றது. அது வந்து பல்லுனால இல்லை, உங்களோட வயிறு பிரச்சனைனால. சில டைம் கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, சில அதிக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வரலாம். ஸோ ஒன்று வந்து உடல் ரிலேட்டடாக வர துர்நாற்றம். ஓகே, ரெண்டாவது வாயிலே அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாயிலே இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வைங்க, ஒரு ஈரனால சீழ் வச்சிருக்குன்னு வைங்க, அதனால துர்நாற்றம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த துர்நாற்றம் எதனால வருது, டென்டல் ரிலேட்டடா நான் டென்டல் ரிலேட்டடா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் பாருங்கன்றீங்க? கண்டிப்பா டாக்டர் பார்த்தா இந்த பிரச்சனையை கண்டிப்பா. ஓகே மேடம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா. வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில அழகான புன்னகைக்கு முகம், இனிப்பில்லா உணவின் வசம், இந்த தலைப்புல தான் பற்கள் பராமரிப்பு குறித்து நம்மோட கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில தலைமை மருத்துவ அதிகாரியும் தலைமை பல் அறுவை சிகிச்சை மருத்துவருமான கவிப்ரியா உத்தமன் அவர்கள். மேடம், நிகழ்ச்சிக்கு இப்போ கடைசியாக பாட்டு கேட்டிருந்தோம், நிறைய கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வரிசையில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக பற்களை பாதிக்குது, அது நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது 2 விதமாக உணவை பிரிக்கலாம். அதாவது ஒரு உணவு வந்து சொத்தைப்பல் அதிகமாக ஃபார்ம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது, ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து நம்மளோட பல்லோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ இந்த இனிப்பு வகையான பொருட்கள், சுகர் ரிச் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ், அதாவது ஒட்டுத்தன்மை அதிகமான பொருட்களும் சுகரி ஃபுட்ஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு சொத்தைப்பற்களை உண்டாக்கும். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லாம் சுகர் போர்ட்ஸ்னு ஒன்று பசங்களுக்கு வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, பசங்களுக்கு வந்து இப்போ சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்கிற ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் வருது சில பசங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வருது வெயிட் கெயின்னால. ஸோ நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால பசங்களுக்கு இந்த சுகரோட
முக்கியத்துவத்தை அது எதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கலாம், என்ன ஹார்ம்ஃபுல்லுன்றத பசங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுனால இந்த சுகர் போர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சுகர் போர்ட்ஸில் ஒரு ட்ரைனிங் நாங்கள் ஒரு தடவை இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். அப்போ எங்களோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அந்த மீட்டிங்கில் சொன்னார் சுகரோட ஃபுல் ஃபார்ம். நான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். சுகரோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக். ஸோ சுகர் வந்து அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு ஸ்ட்ரோக்ன்றது வந்து மாரடைப்பு இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பக்கம் செயல் எழுந்து போவோம் இல்லையா, அந்த ஒரு பக்கவாதம், அதுதான் ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து யூக்கு வந்து அல்சர், புண்ணுங்க, ஆறாத புண்ணுங்க வரும். ஜி வந்து பார்த்தீங்கன்னா குளாக்கோமா, கண்ணில் வர பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்னா நம்மளோட பிளட் வெசல்கள் வந்து என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்னால அடைப்பட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அத்தீரோஸ்க்ளீரோ முடிஞ்சிருச்சுங்களா. ஆறுன்றது ரெட்டினோபத்தியும் நம்மளுக்கு ரீனல் ப்ராப்ளமும். ரெட்டினோபத்தினா கண்ணும் பிரச்சனையாகவும் ரீனல் கிட்னியும் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு சுகரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பல் சொத்தைக்கு சுகர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்போட நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த சுகரோட அக்ரோனிம் மக்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு 5 எழுத்து வந்து ஒரு வாழ்க்கையே பாதிக்குதில் ஆகும். ஓகேங்களா, சுகர்ன்றது அது வந்து ஒரு அளவாக இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு அளவோடு இருக்கணும். ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. லைக் நமக்கு வந்து 15 grams ஆஃப் சுகர், 5 grams ஆஃப் சால்ட், அந்த மாதிரி WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பச்சை கீரை காய்கறிகள் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளே கூட நம்ம ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து ஒரு நட்ஸ் மாதிரி பொருட்கள் எடுக்கிறது கால்சியமும் மினரல்ஸையும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த டீஸ்லாம் குடிக்கிறாங்க இல்லை, பிளாக் டீஸ் அதெல்லாம் குடிக்கிறப்போ இல்லை அவங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் வர சில பாலிஃபீனால்ஸ் வந்து உங்கள் வாயில் வந்து கிருமிகளை கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு சொத்தப்பல்கள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். யூஸ்வலாக பால் நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா பாலில் சர்க்கரை போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பால்லே இனிப்பு இருக்குது. ஸோ அது வந்து சுகர் மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் நம்ம போட்டு செய்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கொண்டு வரணும். நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வரணுன்றீங்க. கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வரணும். இன்னொன்று இப்போ சில பேர் வந்து ரொம்ப சில்னஸாக சாப்பிடுவாங்க. இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க, பல்ல வைப்பாங்க. சில பேர் ரொம்ப சூடாக அப்படியே பல்லில் வைப்பாங்க. இதுமாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக பற்கள் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும்ல. கண்டிப்பாக அது ஒருத்தவங்க அந்த ரொம்ப ஹீட்டோ ரொம்ப ஒரு கோல்டோ நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ணுறப்போ நம்மளோட பல்ல வந்து அது ஒரு விதமாக பல்ல அஃபெக்ட் கண்டிப்பாக பண்ணும். அது வந்து சில டைம் இன்னொரு கூட நான் சொல்வேன், அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா. நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம அடிக்கடி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா பல்லில் இரோஷன் ஒன்று நடக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டிங்களா பல்லு தேய்மான், அது பேர் அட்ரீஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கெமிக்கல் ஏஜென்ட்னால பல்ல வந்து சுரண்டுறது வந்து இரோஷன். ஸோ அப்போ பல்லு மேலே லேயரில் இருக்கிற அந்த எனாமல் நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் லேயர் என்ன ஆகுது, மறுபடியும் நம்மளுக்கு லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்ஸ்னால நம்ம பல்ல வீக் தான் ஆக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏஜென்ட்ஸ் நம்ம பல்ல நம்ம கொடுக்கறதுனால we are only damaging our teeth. சில பேர் என்ன சாப்பிட்றேன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு அவங்களே கெடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வென்ட் ஸ்நாக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரீக்வென்ட் ஸ்நாக்கிங்னா இப்போ நம்ம வந்து காலையில் மதியம் நைட்டு நம்ம சாப்பிட்றோம் கரெக்டுங்களா. இன் பிட்வீன் நடுவில் கொஞ்சம் சாப்பிட்றோம். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் ஸ்நாக்கிங் இருக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சொத்தப்பல் நிறையா வரும்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லை இப்போ நான் ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். எப்பயுமே ஒரு சாக்லேட் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ ஒரு 2 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு 5 சாக்லேட் கொடுக்குறோம். ஒரு ஆள் ஒரே டைம்லேயே 5 சாக்லேட் சாப்பிட்றாரு, ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. சொத்தப்பல் யாருக்கு வரும்? ஒரே நேரத்தில் சாப்பிட்றது தானே வரும். அப்படிதான் நம்ம நினைப்போம், ஏன்னா அவர் நிறைய சாப்பிட்றாருன்னு. அவருக்கும் வரும், ஆனால் கம்பேரிட்டிவ்லி இவருக்கு ஜாஸ்தியாக வரும். ஏன்னா ஒரு சொத்தப்பல் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு சொத்தப்பல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை. ஒன்று பல்லு வேணும் கரெக்டாக, பல்லுக்கு கூட வந்து அந்த கிருமிகள் வேணும். அந்த கிருமிங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு உணவுப் பொருட்கள் வேணும். அந்த உணவுப் பொருட்களுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு டைம், எவ்வளோ நேரம் அந்த உணவுப் பொருட்கள் வந்து பல்லு மேலே இருக்குது, அதுக்கு மேலே இந்த பாக்டீரியா வந்து ஆக்ட் பண்ணுது. அது எல்லாமே வந்து வில் பிளே அ ரோல். ஸோ இது எல்லாமே ஒழுங்காக இருந்தால் நிறையா கான்டாக்ட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணுங்கள், அந்த 1 ஹவருக்கு வந்து அந்த ஸ்வீட் இருந்துக்கிட்டே இருக்குது வாயில். ஸோ பாக்டீரியா கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ சொத்தப்பல்லு ஈஸியாக அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்நாக்கிங் இருக்கு இல்லையா, நடுவில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க
வில் ஹாவ் அ ஹை கேரிஸ் இன்சிடென்ட். உங்களுக்கு நிறைய சொத்தப்பல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தமா சாப்பிட்டு வாய் கொப்பளிச்சுன்றீங்க? இல்லை, மொத்தமாக சாப்பிட்டாலும் சுகரை அளவோட சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது அளவு இல்லாமல் சாப்பிட, கண்டிப்பாக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. கண்டிப்பா. ஸோ அளவோட சாப்பிடுங்க. இன்பிட்வீன் ஸ்நாக்கிங்க்கு வந்து நீங்கள் என்ன சாப்பிடலாம்னா காய்கறி மாதிரி சாப்பிடலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக குக்கும்பர் சாப்பிடலாம், நட்ஸு சாப்பிடலாம். ஆனால் எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிற பழக்கம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இப்போ புகைப்பழக்கத்துக்கும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எதனா தொடர்பு இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ வந்து ஒரு புகை பழக்கம் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிசபிள் சேஞ்ச் அவங்க சொல்றது வந்து அவங்களோட எல்லோ ஸ்டெயின்ஸ் படியும், ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலாக தான் அவங்க நோட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெயின்டாக இருக்குன்னு. அப்போ ஸ்டெயின் ஒன்று. ரெண்டாவது துர்நாற்றம், எகென் அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லு வாயிலேருந்து வரலாம். ஏன்னா ஒன்ஸ் கரை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காரையும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பொறுமையாக. காரன்றது என்னன்னா, ஒரு நம்ம தூங்கி எழுந்தோடனே நம்ம வாயில் அப்படி ஒரு கை வச்சு பார்த்தோன்னா ஒரு நுண்படலம் ஒன்று இருக்கும், ஒரு பிசுபிசுன்னு ஒரு லேயர் நம்ம கையில் படும். அந்த பிசுபிசுப்பான லேயர் பேர் பிளாக். அதுதான் வந்து ஒரு நுண்படலம், ரிச் இன் பாக்டீரியா. அந்த நுண்படலம், அந்த பிளாக்ன்ற லேயர் வந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரிமூவ் பண்ணலைன்னா அது ஒரு கடினமான காரையாக மாறிடும். ஒன்ஸ் அது காரையாக மாறிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோதான் பல்ல தேய்ச்சாலும் 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் தேய்ச்சாலும் வெளியே வராது. அதை ஒரு பல் மருத்துவரை பார்த்து மெக்கானிக்கலாக ஸ்கேலிங், அதாவது அல்ட்ராசோனிக் விதத்தில் அந்த பல்லேருந்து அந்த அழுக்கை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அது போகும். ஸோ அப்போ அந்த காரை தங்க என்ன ஆகும், ஈரில் வீக்கம் வரும், அதனால துர்நாற்றம் வரும். ஸோ அது ஒரு பிரச்சனை. சரி, இது ரெண்டுமே அவங்க பெருசாக மைண்ட் பண்ணலை அப்படின்னா வாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு டேஸ்ட் சென்சேஷன் தெரியாமல் போகும். ஒரு உணவை நம்ம சாப்பிட்ணுன்னா அதோட ருசி தெரியணும் இல்லையா, சாப்பிட்றோமே இல்லை. ஸோ அந்த ஒரு டேஸ்ட் சென்சேஷனும் இந்த மாதிரி க்ரானிக் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் சென்சேஷன் உங்களுக்கு டவுன் ஆகிடும். யூஸ்வலாக இப்போ ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, அதோட பர்னிங் எண்ட் இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் வந்து நம்ம வாய்க்குள்ளே இருக்குதுல்ல, அந்த சூடு எடுக்கிறதுனால நம்மளோட வாயில் வந்து சில ப்ரீ மேலிக்னன்ட் லீஷன்ஸ், அதாவது ஒரு கேன்சருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில பிரச்சனைகள் மாற்றங்கள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அல்சரு, ரெட் லீஷன், ஒயிட் லீஷன்ற மாதிரி சில லீஷன்ஸ் வரும். வெத்தலைப்பாக்கு போடுறவங்களுக்கு சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், அந்த டொபாக்கோ போட்டு வெத்தலைப்பாக்கு போடுறாங்கல்ல, அந்த அவங்க புகையிலை போட்டு போடுறவங்களுக்கு சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் வரும். அப்படின்னா என்னன்னா அவங்களால வாயை திறக்க முடியாது. வாயை திறக்கிறது வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ ப்ரீ மேலிக்னன்ட், அதாவது எடுத்த உடனே புகையிலை புற்றுநோய் உங்களுக்கு உண்டாக்கும், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த புற்றுநோய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த நிறைய ஸ்டேஜஸும் நம்ம மக்களுக்கு வரும். வாயை எது சாப்பிட்டாலும் வாயில் எரிச்சல் வரும். உங்களுக்கு ஒரு வெறும் நாள் தயிர் சோறு கூட சாப்பிட முடியாது, அந்த மாதிரி எரியும் வாயெல்லாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து அதே மாதிரி வாயில் எச்சு சுரக்கிற சுரபிகள் வந்து டேமேஜ் ஆகி சலைவா செக்ரீஷன் இருக்குல்ல வாயில், அது கம்மியாகும். அது கம்மியான எனக்கு என்ன நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, சலைவா செக்ரீஷன் கம்மியாச்சுன்னா நம்ம வாயில் இருக்கிற உணவுப் பொருட்கள் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த வந்து காயாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து சலைவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது சலைவா கம்மியாச்சுன்னா சொத்தையும் அதிகமாகும். ஸோ ஒரு சின்ன ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் கூட நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம், ஸ்டார்டிங் ஃப்ரம் சொத்த பல்லுலேருந்து ஈர பிரச்சனையிலேருந்து கேன்சர் வரைக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு பேசலாம். கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம், பேசுவீங்க? புவனகிரிலேருந்து வீரமணி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் வீரமணி சார், உங்களுடைய கேள்விகள் என்ன மேம் கிட்ட கேட்டுருங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து பல் விளக்குறாங்க மேம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கு மேம், அது வந்து பற்களை பாதிக்குமா? எல்லா பேஸ்ட்டுமே வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் ரெக்கமெண்டேஷனோட தான் சார் வருது. யூஸ்வலாக நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிற பேஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஓகே, ஃப்ளூரைடு இருக்கிற பேஸ்ட்டு இன்னும் நல்லது. ஓகே, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிற பேஸ்ட்டு வந்து நாங்கள் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பல்லு விளக்குற நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை கண்டிப்பாக பல்லு விளக்கணும். ஒரு தடவையும் 2 மினிட்ஸுக்குள்ளே 2 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸ் 2 டைம்ஸ் a டேன்னு சொல்லுவோம். 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம பல்லு விளக்கணுன்னா நம்ம வந்து தேவையில்லாத பல்லை வந்து தேய்மானம் ஏற்படுத்துகிறோமே தவிர
நம்ம அந்த க்ளீனிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. இப்போல்லாம் வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் வந்துருச்சு, எப்படி பல்லு விளக்கணும், ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரஷிங்ன்றது நிறையா ஒரு படம் விளக்கத்தோடு அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும், எந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்யூ மேம், அழகாக சொன்னீங்க மேம். ஓகே, அழைப்புக்கு நன்றி சார். நன்றி மேம். தேங்க்யூ மேம். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சார் கேட்டிருந்தாங்க ப்ரஷிங் எப்படி பேசுகிற பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று, இப்போ காலையில் எழுந்த உடனே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணுமா, இல்லை சில பேர் வந்து காலையில் இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்காங்கன்னா சில பேர் 10 மணிக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணுறாங்க. இதுமாதிரி பண்ணலாமா? அது எதனா பின்விளைவுகள் ஏற்படுத்துமா? நம்ம வந்து ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல்லை க்ளீன் பண்ணிடணும். யூஸ்வலாக வந்து நம்ம தூங்கி ஏஞ்சப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல விளக்க சொல்கிறோம். பட் அதை தாண்டி நம்ம படுத்துட்டு இருக்கிறப்போ நம்ம வாயில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தூங்கி ஏஞ்ச உடனே அந்த நுண்படலம் ஒன்று வரும்னு நான் உங்ககிட்ட போன தடவை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நுண்படலம் வந்து உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையும் வாயில் ஒரு ஸ்மெல்லும் கண்டிப்பாக கொடுக்கும். அதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பல்லு விளக்க தான் செய்யணும். அதை உடனே விளக்கணுமா, இல்லை இதுமாதிரி லேட்டாக விளக்குறாங்களா? சரி, நிறைய பேர் வந்து பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்றாங்க. நாங்கள் ஆனால் கண்டிப்பாக எந்த உணவுப் பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு அப்புறம் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும். ஓகேங்களா? ஓகே. வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில அழகான புன்னகைக்கு முகம், இனிப்பில்லா உணவின் வசம், இந்த தலைப்புல தான் பற்கள் பராமரிப்பு குறித்த நம்மோட கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில தலைமை மருத்துவ அதிகாரியும் தலைமை பல் அறுவை சிகிச்சை மருத்துவருமான கவிப்ரியா உத்தமன் அவர்கள். மேம், இப்ப நிகழ்ச்சியில் ஒரு நேரம் வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். சேகர் சார், உங்களோட கேள்விகளை கேளுங்க. டாக்டர், இந்த பற்கள்ல இந்த ஈறுகள்ல சிலருக்கு வந்து ரத்த கசிவு அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த ரத்த கசிவு ஏற்படும் பொழுது எப்படி பற்களை பராமரிக்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, as ஏஜ் பாஸ் பை இந்த வெள்ளை கலரா இருக்கக்கூடிய பற்கள்ல கலர் சேஞ்சஸ் வரும், அது நார்மல் அப்படிங்கிறாங்க. சிலர் பற்களை நல்லா பராமரிச்சா கலர் சேஞ்சஸ் அப்படிங்கறது கூட வெள்ளையா வச்சுக்கலாம், பள்ளிங்க மாதிரி அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது ஒரு மித்து தானா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈர்லேருந்து ரத்த கசிவு. ஈர்லேருந்து ரத்த கசிவுக்கு முக்கியமான காரணம் ஈரில் வந்து ஏற்படுற அந்த அழுக்குனால வரக்கூடிய ஈறு வீக்கம். அந்த ஈறு வீக்கம் எப்பவுமே இன்ஃப்ளமேஷனில் ஒரு சைன் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு. ஸோ எப்போ வீக்கம் ஈரில் இருக்கோ நம்ம பல்லு ப்ரஷ் பண்ணுறப்போ அந்த இடத்துலேருந்து ரத்த கசிவு ஏற்படும். ஸோ அது வந்து இட் இஸ் அ சைன் தட் அந்த இடத்துல கம்மில் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சைன் வந்த உடனே நம்ம எல்லாரும் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த சைடு பல்லு விளக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பயம் வரும், அந்த சைடு விளக்குனா இன்னும் நிறைய ரத்தம் வருமோ, அப்போ அந்த அவாய்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், அந்த இன்னும் அழுக்கு அந்த இடத்துல தங்கி இன்னும் ஈறு டேமேஜ் தான் அந்த இடத்துல ஏற்படும். ஸோ ஜென்ரலாக அழுக்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்து அழுக்கு இருந்து அந்த ரத்த கசிவு வந்ததுன்னா பல்லு க்ளீன் பண்ணணுங்கிறதுக்கான அறிகுறி. ஸோ 100% நீங்கள் ஒரு பல் மருத்துவரை போய் பார்த்து அந்த பல்லை க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆஸ் யூ ஏஜ் உங்களுக்கு வந்து பல்லு கலர் மாறுறது வந்து நார்மலான்னு கேட்டிங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் நம்ம ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த பல்லேருந்து கலர் சேஞ்சு வந்து சில பேருக்கு ஏற்படும். இப்போ ஒரு பல்லோட எனாமல் லேயர் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தேய்மானம் இல்லாமல் இருக்குன்னா அதில் ஒரு பெருசாக கலர் வந்து மாறாது. பட் சில பேர் ரொம்ப பல்ல தேய்க்கிறேன்ற பேர் வழியில் ரொம்ப தேய்ச்சிடுறாங்கன்னா எனாமல் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா டென்டின்ன்ற லேயரில் வந்து ஈஸியாக ஸ்டெய்னிங் வந்து ஈஸியாக ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜஸ்லேயோ அந்த மாதிரியான டைம்ஸ்லேயோ உங்களுக்கு பல்லில் கலர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட் ஸ்டெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து எனாமல் லேயரில் அவ்வளோ லேஸாக ஃபுட் ஸ்டெயின்ஸ்லாம் படாது. ஆனால் டென்டல்லோ சிமெண்டம் ரேஞ்சஸில் உங்களுக்கு ஃபுட் ஸ்டெயின்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பல்லை நம்ம நல்லா 2 வேளை ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பல் மருத்துவரை சந்தித்து பல்லை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளோட பல்லை வந்து பலன்னு நல்லா என்ன பேர்ல் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வைரமா முத்துவா? முத்து தான் சொல்லுவாங்க. ஓகே 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 மேம், இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ தேசிய வாய் சுகாதார திட்டம் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலயமா அதை கொஞ்சம் விரிவாக சொல்லிவிடுங்க. ஸோ 2014-15 டைம் பீரியடில் எப்படி வந்து நிறைய திட்டங்கள் கவர்மெண்ட் வந்து உண்டாக்குனாங்களோ அந்த மாதிரி பல்லுக்கும் உடல் வாய் ஆரோக்கியத்துக்கான ஒரு தனியாக ஒரு திட்டம் வந்து நாடு முழுவதும் தொடங்கினாங்க. அதுதான் தேசிய வாய் சுகாதார திட்டம்.
இந்த திட்டம் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. பாண்டிச்சேரியில் நம்ம வந்து அந்த திட்டத்துக்கு தான் நான் திட்ட அதிகாரியாக இருந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த திட்டத்துக்கு மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊரில் வந்து முன்னாடி வந்து பெரியாஸ்பத்திரியில் பல் டாக்டர் இருந்தாங்க, நம்மளுக்கு தனியாக பல் ஆஸ்பத்திரி இருந்தது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து சிஹெச்சின்னு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் சொல்லக்கூடிய கரிக்கலாம்பாக்கம் மண்ணடிப்பட்டில் இருந்தாங்க. இந்த திட்டம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் பல் மருத்துவ பிரிவை ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு பல் டாக்டரை நியமித்து இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு 5 இடங்களில் இது நம்ம செயல்படுத்திட்டு வரோம். ஒரு 5 ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டப்பாக்கம், காலாப்பேட், பாகூர், வில்லியனூர்னு இன்னும் லாஸ்பேட்டில் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த திட்டம் தான். இதுக்குள்ள இந்த திட்டத்தில் நம்ம இந்த சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற சென்டர்ஸை அப்கிரேட் பண்ணுறோம். லைக் ஒரு மாஹேயில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சேருங்க எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறது, அது நவீன தொழில்நுட்பம் கொண்ட ரேடியோ விசியோகிராஃபி போன்ற விஷயங்களை வந்து நம்ம இந்த திட்டத்து மூலயமா நம்மளோட டென்டல் ஓபிடியில் நம்ம வாங்கி கொடுக்கறது. இது இல்லாமல் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, அதுக்கு இல்லாமல் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் டென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், அது மூலயமா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ணுறது. இது இல்லாத நம்மளுக்கு வந்து உலக வாய் சுகாதார தினம் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் அனுசரிக்கிறோம், மார்ச் 20ஆம் தேதி. அது தொடர்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணி நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொண்டு வரோம். அதுவும் இல்லாமல் நம்ம உலக புகையிலை தடுப்பு திட்டம் வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேலையும் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து புகையிலை தடுப்பு திட்டத்தோடு சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம் இந்த திட்டத்து மூலயமா என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு புகை பிடிக்கிறவங்க அந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு மீட்பு மையத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு மீட்பு மையத்தை நாங்கள் எங்கள் பல் மருத்துவ பிரிவு இருக்கு இல்லையா, அதிலே நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஹேபிட் விடணும்னு நினைக்கிறவங்க, மீட்பு மையத்துக்குள்ளே போக சங்கோச்சப்படுறவங்க ஈஸியாக ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் அவங்களுக்கு தேவையான அந்த கன்சல்டேஷனையும் அந்த வாங்கிட்டு அவங்க வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மீட்பு மையங்களும் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இயங்குது இந்த திட்டத்துக்கு மூலமாக. இதில் ரொம்ப நான் சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலக தேசிய வாய் சுகாதார திட்டம் வந்து வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டேக்கான விருது நேஷ்னல் லெவலில் தொடர்ந்து 4 வருஷமாக வாங்கிட்டு வரோம். உங்கள் சென்டர் புதுச்சேரி நாடு முழுவதும் இந்த வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே வந்து அனுசரித்து அது கூட ரிப்போர்ட் அனுப்புவோம். அதில் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸாக புதுச்சேரி நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து பற்கள் இல்லை, இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் இல்லை. இந்த செயற்கை பற்கள் அது எப்படி பொறுத்துறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 விதம் இருக்குது பல்லு கட்டுறது. ஒன்று வந்து கைட்டி போடுறது, ஒன்று கைட்டாமல் போடுறது, லைக் ரிமூவபிள், நான் ரிமூவபிள்னு சொல்லுவாங்க. ரிமூவபிளில் வந்து பார்த்திங்கன்னா டென்ச்சர், அதாவது 2-3 பல் இல்லைன்னா பார்ஷியல் டென்ச்சர், அது கைட்டி போடுவாங்க. சுத்தமாக பல் இல்லைன்னா நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபுல் செட்டு ஒரு டம்ளரில் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் கைட்டி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கம்ப்ளீட் டென்ச்சர். ஸோ இப்போ இந்த இது வந்து ரிமூவபிள் கேட்டகரியில் வரும். ஃபிக்ஸடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌன் மாதிரி போடுவாங்க, 2 பல்லு நடுவில் இன்னொரு பல்லு கட்டுறது, இல்லை இம்ப்ளான்ட் போடுவாங்க. ஓகே மேடம், ஒரு ரொம்ப நேரமாக காத்துருக்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, யாருக்கு பேசுறீங்க? ராஜகோபால் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்விகள் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த சாடை உட்பொருள்ல வாயில சின்ன சின்ன கொப்பளம் வருது டாக்டர். அது அந்த கல் உப்பு போட்டு சுடுநீர்ல வச்சு வாய் கொப்பளிச்சா சரியா போகும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி செய்வாங்களா? எந்த இடத்துல கொப்பளம் வருதுன்னு சொல்றீங்க? சாடை உட்பொருள் வாய்க்கு உள்பக்கம் டாக்டர். ஓகே. ஸோ இந்த வாயில் வர கொப்பளத்துக்கு வந்து என்ன காரணங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சார். உடம்போட ஏதாவது ஒரு ரீசன்னால வருதுங்களா, என்னத்தினால அந்த அல்சர் வருது? இப்போ ரொம்ப காமனாக வந்து ஒரு சில அல்சர்ஸ் வரும் வாயில். அந்த அல்சர்ஸ் வந்து தானாகவே ஒரு 7 நாளில் தானாக சரியாக போயிடும். ஓகேங்களா? அந்த 7 நாளில் மட்டும் அந்த ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சில மருந்துகள் பல் மருத்துவருங்க கொடுப்பாங்க. அதை நம்ம தடவிட்டு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அந்த மருந்துங்களை தடவிட்டு சாப்பிட்றப்போ அது வந்து சில டைம் வந்து உடம்புல வந்து சத்து குறைபாடுனால இருக்கலாம். ஓகே. இல்லை வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால இருக்கலாம் சில டைம் வாயில் வர புண்ணுங்க. ஸோ இன்னும் நிறையா டெர்மட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால கூட வாயில் வந்து சில புண்ணுங்க வரலாம். ஓகே. ஆனால் நம்ம எதனால் அந்த மாதிரி அல்சர்ஸ் வருது, அது என்ன டைப் ஆஃப் அல்சர்ஸ் வருதுன்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கான மருத்துவம் எடுக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் சால்ட் வாட்டர் கார்க்லிங் சொல்கிறீங்க இல்லையா, தாராளமாக பண்ணலாம் சால்ட் வாட்டர் கார்க்லிங். ஆனால் சில டைம் சில பொண்ணுங்க வந்து ரொம்ப எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி எரிச்சல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அது தேவையான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, அழைப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். மேம், இப்போ அவர் கேட்ட கேள்வி தான் எனக்கும். இப்போ நம்ம வந்து வாய் வந்து அடிக்கடி சுத்தம் பண்ண சொல்றீங்க. இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி பண்ண சொல்றாங்க, இல்ல காலையிலும் பண்ண சொல்றாங்க வச்சுக்கலாம். 3 வேளை பண்ண சொல்றாங்க சில நேரத்துலலாம். 2 வேளை 2 வேளை பண்ணா போதுங்களா? ஓகே. அது எப்படி நார்மல் வாட்டர்ல பண்ணணுமா, இல்ல வந்து இப்போ சொன்ன மாதிரி உப்பு கல் போட்டு எதனா பண்ணணுமா? இந்த சால்ட் வாட்டர் கார்க்லிங் வந்து யூஸ்வலாக வந்து நல்லது தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது தாராளமாக நம்ம பண்ணலாம். இதில் நீங்கள் கேட்குறப்போ என்ன நிறைய டைம் கேட்பாங்க, ஆயில் புல்லிங் பண்ணலாமான்னு வர கேட்பாங்க. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஃப்ளஷ் அவுட் த பாக்டீரியா, அதுதான் கான்செப்ட் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். பட் பல்ல விளக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக பல்ல வந்து ப்ரஷ்ஷை வச்சு பல்ல விளக்கணுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே மேடம், நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏன்னா இப்போ நிகழ்ச்சியோட 25 வந்துட்டோம். பற்களை வந்து எப்பவுமே நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு இப்போ 80 வயசை தாண்டி என்னோட பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 2 minutes 2 times a day ப்ரஷ் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது, உங்களோட ப்ரஷ்ஷை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடணும். ஓகே. 3 monthsக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும். ஒரே வாரத்தில் ப்ரஷ்ஷை மாற்றுறீங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டு தேய்க்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 6 மாதம் ஆனாலும் என் ப்ரஷ்ஷை புதுசு மாதிரி வச்சிருக்கேனாலும் அதுவும் சரி கிடையாது. நிறைய பேர் பண்ணுறதுதான். கண்டிப்பாக மாற்றணும். ஸோ 3 months once நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும். சுகர் ரிச் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். சுகர் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இல்லாமல் பச்சை கீரை காய்கறிகள் கொண்டு நார் சத்து உள்ள நிறைய பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட கிரெயின்ஸு, நம்ம நட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா நம்ம சேர்த்துக்கணும். உணவு பழக்கங்கள் வந்து எகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பல் மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே வலியுறுத்துவேன். ஏன்னா பல்லு வலி வந்தால் மட்டும் நம்ம வர பழக்கத்தை மாற்றி, பல்லு வலியே இல்லைனாலும் நம்ம வாய ஆரோக்கியத்தை செக் பண்ணால் மட்டும்தான் ஒரு சில ப்ராப்ளமில் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல்ல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வாய் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ரீ கேன்சர் லீஷன்ஸ் கூட ஒரு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸி கண்டுபிடிக்கிறது, அதை சரிப்படுத்துறதுக்கு. அது லேட்டர் ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவாக நிறைய விஷயம் இருக்குது. அதாவது ஃப்ளூரைடு போன்ற ஒரு ஃப்ளூரைட் பேஸ்ட்டு, ஃப்ளூரைட் மவுத் வாஷ், ஃப்ளூரைட் வார்னிஷ், ஃப்ளூரைட் ஜெல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது கொடுக்கறதுனால சொத்தப்பல்ல வராமலே நம்ம தடுக்க முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சில வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ஆழமான குழிகளை நம்ம அந்த சீலண்ட் மூலயமா அடைக்கிறதுனால சொத்தப்பல் வராமல் தடுக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே ப்ரிவென்டிவாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நாட்கள் வந்து பல்லோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்கள் கேட்ட 70, 80, 90 வயசு வரைக்கும் நல்லா பல்லோட ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். ஓகே டாக்டர், கடைசியான கேள்வி இதுதான், ஃபினிஷிங் கொடுத்துட்றேன். என்னன்னா, ஒருவேளை நீங்கள் சொன்ன எதையும் ஃபாலோ பண்ணல யாருமே, ஓகேங்களா, பல்லையும் இல்லை வாயை வந்து ஒழுங்காக அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க, என்ன நடக்கும்? நான் சொல்லக்கூடிய மற்ற எல்லா பல்லு பிரச்சனைகள், நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுத்தமாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சாங்கன்னா முதல்ல நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசவே முடியாது. துர்நாற்றம் முதல்ல தாண்டி வரும். அந்த துர்நாற்றம் கூட பல் சொத்தை வரும். பல் சொத்தை கூட ஈறு பிரச்சனைகள் வரும். ஈறு பிரச்சனை கூட பல்லு வலி வரும். பல்லு வலி வரப்போ மூஞ்சி வீக்கம் வரும். மூஞ்சி வீக்கம் வந்து சீழ் வச்சுச்சுன்னா சில டைம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சீழ் வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக அதுவாக சரியாக போகிற விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங்காக கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ பல்லு தானே அப்படின்ட்டு நம்ம அதை வந்து உதாசீனம் படுத்தாமல் நம்ம பல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு பல்லு முக்கியம்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டாக்டர், இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு அழகாகவும் புன்னகையோடு நீங்கள் பதில் சொன்னீங்க. உங்களுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில அழகான புன்னகைக்கு முகம், இனிப்பில்லா வசம், இந்த தலைப்புல பற்கள் பராமரிப்பு குறித்த நம்மோட கேள்விகளுக்கு விளக்கமா பதில் கொடுத்தாங்க புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில தலைமை மருத்துவ அதிகாரியும் தலைமை பல் அறுவை சிகிச்சை மருத்துவருமான கவிப்பிரியா உத்தமன் அவர்கள்.